கைகளை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாக்கு சொல்லுங்க. El Shaddai ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். El Shaddai ஆராதிப்பேன், எலோஹீம் உயர்த்தி சொல்லுமா, என்னை விடுவிக்கிற ஒரே நாமமே ஆண்டவரே, உங்க மகிமையை நான் காண ஆசைப்படுகிற ராஜா.
நேசிக்கிறோம்னு சொல்றோம் ஆண்டவரே. Jesus, we love you, we love you Father. சொல்லுவோமா வாயை திறந்து, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன் ஏசப்பா. எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, என் மனவாளனானவரே, என் நேசரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் சுவாமி. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி இல்ல நெஞ்சில கையை வச்சு சொல்லுவோமா, என் உயிரான இயேசுவே, எனக்கு ஒருபோதும் கைவிடாதவரே. எத்தனையோ பேரு ஆண்டவரே அப்பா, என் ரிலேட்டிவ்ஸோ எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க என்னை கைவிட்டு போனாலும், நான் ரொம்ப நேசிக்கிறவங்க என்னை கைவிட்டு போனாலும், நீங்க என்னை விடவே இல்லை ஏசப்பா, நீங்க என்னை விடவே இல்லை ஏசப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க விடவே இல்லை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான சொல்லுவோமா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, சொல்லுவோமா மனதை திறந்து, ஏசப்பா உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவோமா. என் தெய்வமே, என் இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். எனக்காக ஜீவன் கொடுத்தவரே, எங்க ஜீவனை எனக்குள்ளாக புதைத்தவரே, என்னை உயிரோட உயிர்ப்பிக்கிற தேவனே உம்மை நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்துல அவர் ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. We praise you Jesus, we lift your name higher oh God. Rika mama shaliya la la la. இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, என் இயேசுவே. ரெலஹரவசியா லரரா கலதரரா. கைகளை ஒரு விச தட்ட போறோம், நம்ம தேசத்துக்காக பரிந்து பேச போறோம். ஆவியானவரே உங்க ஜெப ஆவிய கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரே ஊற்றப்பட்ட அதே ஜெப ஆவி எங்க மேல ஊற்றப்படுவதாக. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கைகளை தட்டி நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். லேகரமசியா லரரரா கலதியா லரரா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி, அக்கினி, அக்கினி நதி, அக்கினி நதி நம்ம தாம்பரம் முழுவதுமாக பற்றி எரிந்து பிடிப்பதாக. Come on everybody, come on church, let's pray together, let's pray together, let's pray together. Raha rama shika la ya la la la, rekha mama mama makala ya la 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 la, ruha rama mama ya la la la. வாயை
திறந்து நல்லா பேச தொடங்குவோமா? ரேகா மாமா தியா லாஷேகரே மேல இருக்கிற எல்லா வறுமையின் ஆவிகள் துரத்தப்படும்படி எல்லா கரங்களை தட்டி ஜெபிக்கலாமா? ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம் குடும்பத்தின் மேல இருக்கிற எல்லா வறுமையின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்துல முறித்து போடும்படியா, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இருக்கிற தரித்திரத்தின் ஆவிகள், நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்துல சுட்டெரிக்கப்படும்படியா, தேசத்தின் மேல சபையின் மேல இருக்கிற எல்லா தரித்திரங்கள், எல்லா தரித்திரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எரிந்து போகும்படியா எல்லா கரங்களை தட்டி ஜெபிக்கலாமா? லேபா ராத்தியானாமா ஷேகத்தரனா, லேபா ராத்திமானா ஷாத்தரலபோரியா கத்தரனா, லேபா ராத்தியானாமா ஷேகத்தரனா. நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி கர்த்தர் நமக்காய் தரித்திரராய் சிலுவையில எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி எல்லா தரித்திரத்தின் கட்டுகளை சிலுவையில செய்திருக்கிறபடியால் நல்ல கரங்களை தட்டி ஒருவரை ஜெபித்து முடிக்கலாமா? இனி என் குடும்பத்தின் மேல தரித்திரம் இல்ல. எல்லா வாய்களை திறந்து சொல்லலாமா? இனி என் குடும்பத்திற்குள்ள தரித்திரம் இல்ல, இனி என் குடும்பத்திற்குள்ள சாபம் இல்ல, என் குடும்பத்திற்குள்ள நஷ்டம் இல்ல. ஷாபா ராத்தி பரணமா ஷியாகா தரனா, லேமா ராத்தி மலா ஷாத்தரல போரியா கத்தரனா. எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? கன்ஃபஸ் பண்ணி ஜெபிங்க. இனி குடும்பத்திற்குள்ள சாபங்கள், குடும்பத்திற்குள்ள தரித்திரங்கள், சபை மேல தரித்திரங்கள் வராதபடி எல்லா சர்த்தத்தின் ஒரு ராஜ்யானாமா ஷேகத்தரல போரியா தரனா, எல்லா சாபத்தின் கிரியைகள், எல்லா தரித்திரத்தின் ஆவிகளை கர்த்தர் இந்த நேரத்துல முறித்து போடும்படியா மேகத்தி மலபோரியா தரனா, லேபா ராத்தி மனா ஷாத்தரல போரியா கத்தரனா. ஐஸ்வர்யவான்களாய் ஓ பணத்துல மாத்திரம் இல்ல, ஆவில கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறார். ஓ வேதத்தை பார்க்கும்படியான, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை பார்க்கும்படியாய் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறதற்காய் எங்க சபையின் மேல, எங்க குடும்பங்கள் மேல ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க தேசத்தின் மேல, இந்த தாம்பரத்தின் மேல, கணபதிபுரத்தின் மேல இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஐஸ்வர்யத்தை பேசுகிறப்பா. எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி எல்லா சாபங்களை, எல்லா தரித்திரங்களை நீர் ஏற்றுக்கொண்டு அவைகளின் மேல வெற்றி சிறந்திருக்கிறபடியால் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த சபைக்கு புதிதாக வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக சபையாக நாங்கள் ஜெபிப்போம். இன்றைக்கு புதிதாக வந்த ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். பிரைஸ் காட். அருமையான ஒரு சகோதரி வந்திருக்காங்க, அவங்களுக்காக நாம் சபையார் கரங்களை தட்டுவோம். யூ ஆர் வெல்கம் யூ சிஸ்டர். பிரைஸ் காட். அடுத்து இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் யாராவது நம்ம சபையை சார்ந்தவர் இந்த நாளில் வந்திருப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்பீர்கள் சொன்னால் நாங்கள் அதற்காக ஜெபம் செய்வோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதுபோலவே அவர்களுடைய அதாவது திருமண நாளை அனுஷ்டிக்கிறவர்கள், திருமண நாளை கொண்டாடுபவர்கள் இந்த நாளில் வந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன சிஸ்டர் பிறந்த நாளா, பர்த்டேவா? ப்ரைஸ் கார்டு. அந்த சிஸ்டருக்காக நாம் கரங்களை தட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த நாளை வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ப்ரைஸ் கார்டு. திருமண நாளை அனுஷ்டிகள் யாராக இருந்தால் தயவுசெய்து நிற்கும்படி காட்சிப்பிக்க. அங்கே ஒரு சகோதரி இருக்காங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் திருமண நாளா? ப்ரைஸ் கார்டு. அங்கே வந்திருக்காங்க. அந்த சகோதரிக்காக நாம் கரங்களை தட்டுவோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே நம்முடைய முகங்கள் ஒரு நாளும்
ஆண்டவரே நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், நம்முடைய முகத்தை அவர் பிரகாசித்து அவருடைய வல்லமைகளால் இரக்கங்களால் நிரப்பி நடத்துகிற கர்த்தர் நோக்கி பார்த்ததுனால அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது சொல்லப்பட்ட இயேசுவின் நாமத்தில் விசேஷமாக இந்த நாளிலே புதிதாய் வந்த ஆத்மாக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெந்த வல்லமை அந்த அருமையான சகோதரி மேலே இறங்குவதாக, அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பி இன்னும் ஆழமாக ஆண்டு மக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நீர் நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் அடையாளம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தரின் பட்சத்தில் செயல்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போவதற்காக கோடி ஸ்தோத்திரம். அது போல பிறந்த நாளை காண்கிற அருமையான சகோதரிய வாழ்க்கையில கர்த்தர் இந்நாள் வரை தாங்கினவர், இதுவரை நடத்தினவர், இதுவரை ஆண்டவரை அவளோடு கூட இருந்து ஆண்டவரை ஆலோசனைகளை கொடுத்த தேவனே தொடர்ந்து நடத்துங்க அப்பா. ஓ ரிபா ஷகலா துனிசியா இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மேலே ரத்தத்தை தெளிக்கிறேன். தெய்வீக பாதுகாப்பு அவளுக்கு இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நீடிய ஆயுளை கர்த்தர் கொடுப்பீராக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, ஆவில வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் கிரியை அவள் மேல் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் கொடுக்கும்படிக்காய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. அது போல திருமண நாளை காண்கிற அந்த அருமையான சகோதரிக்கு அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அந்த குடும்பத்திலே கர்த்தர் கூட இருந்து அவருடைய காரியங்களை எல்லாம் விசாரித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு முன்பதாக ஜனங்களுக்கு முன்பதாக அவருடைய தலையை நிமிர பண்ணும்படிக்காய் ஜெபிக்கிறேன். தடை பண்ணுகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற கர்த்தருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்து இந்த ஆண்டிலே விசேஷமாக உயர்த்தும்படிக்காய் செபிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்து காத்து நிற்கிற நன்மைகளுக்காக அவர்கள் வாஞ்சை விருப்பங்களை அறிந்த தேவன் ஆண்டிலே அந்த குடும்பத்தில் செய்யும்படிக்காய் செபிக்கிறேன். ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா நெருக்கங்கள் மாற்றி கர்த்தர் ஒரு பெருக்கத்துக்குள்ளாக நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். துதியும் கன மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படிக்காய் நாம் கரங்களை தட்டுவோம். பிரைஸ் காட். கர்த்தர் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எந்நேரமும் பாட்டு எடுத்து கொடுங்க. ஃபாதர் ஃபாதருக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க இந்த ஜென்மங்கள் சிரிக்காதுன்னு சொல்லிட்டு அதனால தான் பாட்டில் எழுதிட்டேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் கொஞ்ச நேரம் சிரிங்கட்டாங்க. பக்கத்தில் இயேசுவின் பிள்ளைங்க, ஏம்மா உனிதாம்மா கொஞ்சம் சிரிம்மா, கொஞ்சம் சிரி. இன்னைக்கு முடிஞ்சு போகிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், இன்னைக்கு சிரிக்காம முறைச்ச பார்த்துக்க. 1 2 3 4. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் கொஞ்ச நேரம் சிரியுங்களே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் கொஞ்ச நேரம் சிரியுங்களே. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நாம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் கைதட்டி சொல்லுங்க. எதை நினைத்தும் கலங்காமல் எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். ராஜா எப்போதும் ஸ்தோத்தரிப்போம்.
லா 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 லா. Amen. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்ல கத்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஆப்ரே காட் bless you. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1:12 சொல்லப்பட்டிருக்குது, அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிச்சைக்காரர்களா இருக்கும்படி நான் அத்தனை பேர்களும் சோம்பேறியா இருக்கும்படி அத்தனை பேரும் கஞ்சாம்பட்டியா இருக்கும்படி நான் பேச மாட்டீங்க. அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி சும்மா ஒரு போஸ்டிங் கொடுத்தாரா, அதிகாரம் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வா இந்த ஹெலன் வா பாப்போம், வாங்க குயிக்கா வாங்க. ஆமென். வா தோஷிபா வா பாப்போம். இப்போ யாரை கூப்பிட்டேன் சொல்லுங்க, யாரை கூப்பிட்டேன்? ஹெலனை தான் கூப்பிட்டேன். பாருங்க, ஹெலன் கூப்பிட்ட உடனே ஆவி ஆத்மா சரீரம் அப்படியே வந்து முன்னால் நிற்குது அழகா. ஆமென். அப்போ பாருங்க, தோஷிபாவை கூப்பிட்டேன், தோஷிபா வந்து நிற்குது. தோஷிபாவை கூப்பிட்டேன், வேற யாரும் வந்தாங்களா சொல்லுங்களேன்? இல்லை. ஆமென். இப்போ நீங்கள் இயேசுவன்னு கூப்பிட்டா இயேசு வருவாரா வரமாட்டாரா? சந்தேகமாக இருந்தா உங்கள் பிள்ளைய கூப்பிட்டா உங்கள் பிள்ளைய ஜூனியா அப்படின்னா ஜூனியா வந்துடுது, ஜெயனா அப்படின்னா வந்து ஆவி ஆத்மா சரீரமா அப்படியே வந்து நிற்குது ஜன்னு. ஏன் தெரியும்? நம்ம கூப்பிட்டா அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அந்த பேரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆவி ஆத்மா சரீரம் எலும்பு நரம்பு அத்தனையும் வந்து நிற்கிறது போல இயேசு இன்னைக்கு சரீரத்தில் இல்லை, இயேசு ஆவியா இருக்கிறார். அவர் கட்டாயம் உறுதியா கட்டாயம் நிற்பார். உங்க அம்மாவை சொல்லி அம்மா கூப்பிட்டு அவங்க அம்மா உடனே வந்துடுவாங்களா? பசிக்குதுன்னு சொன்னா அம்மா வருவாங்க. எனக்கு இவ்வளோ தெரியாம போச்சே. கவனிங்க, உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் எப்பெல்லாம் உங்க தேவைக்கு டாடி அப்படின்னு கூப்பிட்டா டாடி வந்து நிற்பார் அப்படின்றது எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சூப்பர். ஆமென். பாருங்க, நேற்று காலையில் 5 மணிக்கு ஜூனியா வந்து கால் பண்ணுறா, டாடி நான் வந்து இல்லை நான் 2:30 மணிக்கு தான் ஒரு மீட்டிங் போயிட்டு ஒரு 2:30 to 3 மணிக்கு தான் ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து நிற்கிறேன், படுத்திருக்கேன். எனக்கு திடீர்னு ஒரு விழிப்பு வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். என் வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். என்ன என் ஒய்ஃப் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா, 2ஆம் வருகை வந்துருச்சா, ரகசிய வருகை வந்துருச்சா, ஒரே பயமாக இருந்துச்சு. ஆனால் என் ஒய்ஃபுடைய ஃபோன் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த எடுத்து பார்த்தா அதில் ஜூனியா எடுக்கிறா. ஜூனியாவுக்கு ஃபோன் அடித்தா, டாடி நான் வண்டலூரை தாண்டிட்டேன் டாடி. அப்படியா? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ ட்ரெயினில் வரியா பஸ்ஸில் வரியா? எனக்கு இதெல்லாம் அப்பா அம்மா சொல்லலை. ஆமாம், அம்மாட்ட கொடுங்க ஃபோனை. உடனே அம்மாட்ட கொடுத்து உடனே ஜூனியா வந்துட்டா, உடனே கிளம்புங்க அப்படின்னு. என்ன பல்லு வழக்கில் ஒன்று டக்குன்னு இருக்கிற பனியனோட டப்புன்னு வேகமாக கார் எடுத்துட்டு உடனே போயிட்டேன். காரணம் தெரியுமா? என் பிள்ளை அவள் கூப்பிட்ட உடனே அவளுக்கு உரிமை, உடனே வாங்க உடனே வாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு ஒரு உரிமை இருக்குது. இயேசு அப்பாவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் உனக்குள்ள வந்து டக்குன்னு வந்துடுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் இருதயத்தை திறக்கணும்னு வச்சுங்களேன். இருதயத்துக்குள்ளே இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு இந்த டம்ளரில் இதில் ஏதாவது நம்ம ஊற்றினா மேலே இருக்கிற மூடியை எடுத்தால் தான் ஊற்ற முடியும். மேலே இருக்க மூடி எடுத்துட்டா தண்ணி ஊற்ற முடியும். அதே மாதிரி பாட்டில் மூடியை கழட்டினா தண்ணியை நிரப்ப முடியும். அதே போல் உங்கள் உள்ளத்தை இயேசு நிரப்பணும்னு ஆசைப்பட்டா உங்கள் வாயை திறந்தா இயேசு நிரம்புவார்.
சில பேர் பாருங்க ஏசப்பாலாம் வந்து என்ன அடக்க போகுதுன்றீங்களா? ஏசுன்னு சொல்றதுக்கு கவனிங்க, நீங்க ஏசுவே அப்படின்னா உங்க உள்ளத்துல ஏசப்பா வருவார். ஒரு ஆமே சொல்லுகிறேன். உங்க ஆவி திறக்கப்படணும். உங்க ஆவியை திறந்து உங்க ஆவிக்குள்ள இயேசு உள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இயேசுவே இயேசுவே இறங்குமே, இயேசுவே இறங்குமே, இயேசுவே இறங்குமே, இயேசுவே இறங்குமே. முந்தினவைகள் தரரரா ஏசப்பா. ஒரு ஏசப்பாவுக்கு ஆமே சொல்லுங்களேன். ஏசுன்னு கூப்பிட்டா உனக்குள்ள டக்குன்னு வந்துடுவார். ஆமென். உள்ள வந்துடுவார். வந்தவர் அதுக்கப்புறம் வந்து உன்னை பிடிக்கலன்னு என்னைக்காவது உங்க அப்பா உன்னை விட்டு போயிருக்காரா? நம்ம அப்பா என்ன செய்கிறாரு? அப்பா நம்மளை பார்த்த உடனே பாருங்க, நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வர சமயத்தில் வந்த உடனே என் பிள்ளைங்க 2 பேரும் வந்து அவங்க மடியில் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே இப்போதான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் பா அப்படின்னு தட்டி விடுவோமா? இல்லை உடனே அவங்க 2 பேரும் முத்தம் கொடுப்போமா? ஓ, நீங்கள் யாரும் முத்தம்லாம் கொடுக்க மாட்டீங்களா? தட்டி விட்டுருவீங்களோ? வந்த உடனே பிள்ளைங்களை முத்தம் கொடுத்து அவங்க அப்பா எப்படி இருக்கீங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க அப்படி கேட்குங்க. சரிங்களா? உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்மளும் அதில் முத்தம் கொடுப்போம். முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? பாரு உனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து கொடுக்கும் பொழுது அதுக்கு சந்தோஷப்படும். நான் சொல்றேன், நீ ஏசு அப்பாவை பார்த்து டாடி அப்படின்னு கூப்பிட்டா, மகிழ்ச்சியோட கூப்பிட்டா உனக்கு அவர் பொக்கிஷத்தை திறப்பாரு, அவர் புதையலை திறப்பாரு, அவர் வானத்தை திறப்பாரு, அவர் சிங்காசனத்தை திறப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் இன்னும் முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆகும்னு தெரியல. ஏசப்பான்னு கூப்பிட்டா அதுல மகிழ்ச்சி இருக்கிறவங்க மாத்திரம் ஜீசஸ். சில பேருக்கு எப்ப விட்டா கிரிக்கெட் விளையாடலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். சில பேருக்கு எப்ப விட்டா வெளியே போய் பஜ்ஜி தின்னலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். எப்ப உனக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு அற்புதமான தேவன் உன் மேல ஒரு அன்பு வச்சிருக்காரு. அது ராஜாதி ராஜா ஏசு அப்பா அப்பா அப்பா. நீ அப்பா விட்டு தூரத்துல போய் பன்னி குட்டத்திலிருந்து கெட்டு நாத்தத்தோட நாத்தமா வந்தா கூட நீ எப்ப வருவேன்னு சொல்லி உனக்காக வழி மேல விழி வச்சு காத்திருக்கிறவர் அப்பாவு மேல வச்ச அன்பு மாறாது, மறையாது. அவர் உனக்காக ரத்தத்தை ஊத்தி ரத்தத்தை சிந்தி அவர் உன்னை தம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கார். அந்த அப்பா உன்னை விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. கத்தி வராமே சொல்லுங்களேன், உற்சாகம் வராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ எப்ப வருவேன்னு காத்திருந்த உன் மேல இருக்க அழுக்க பார்க்கல, டக்குன்னு தன்னுடைய பயங்கர தங்க வஸ்திரத்தை எடுத்துட்டு உன் மேல தூக்கி போறாரு, மோதிரத்தை போற பாதரட்சியை போறாரு. நீ வந்துட்டதுனால அப்பா வீட்டுல ஒரு சந்தோஷம், அப்பா வீட்டுல நீ வந்ததுனால சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்பறல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க வந்ததுனால அப்பா வீட்டுல சந்தோஷம். சில பேர் வராம வீட்டில் இருக்கிற அவனுக்கு எங்க சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, அது வேற மாதிரி வறுத்தெடுக்கும் ஆவிய. நான் இன்னைக்கு சொல்றேன், வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் தானே. இப்ப அப்பா வீட்டுக்கு வந்திருக்கவங்கலாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல எது கிடைச்சாலும் எடுத்துட்டு போலான்றவங்க ஆமென் சொல்லுங்களேன். இங்க உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்க போகுது. ஆமென். நீ விரும்பினதெல்லாம் கிடைக்க போகுது. நீ விரும்பினதுக்கு மேல கிடைக்க போகுது. கர்த்தர் வானத்தை திறந்துட்டாரு. ஹல்லேலூயா. உன் மேல ஒரு பிரியம் வச்சிட்டாரு. அந்த பிரியத்தை மாத்தவே மாட்டாரு. உன் மேல வச்ச பிரியத்தை கடைசி வரை வச்சிருப்பாரு. ஆண்டவர் உனக்கு மேல வச்ச அன்பு பெருசு என்பதை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். விசுவாசிகள் கத்தி ஒரு ஆமென் சொல்லுமா? ஒரு ஆமென் சொல்லுமா?
அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அப்படியே ஒரு அச்சில் எடுத்து வச்ச மாதிரி இந்த பாடி தான் வந்து வேற சாயலுங்க. இது எங்க அப்பா ஜெய்சிங் ராஜ் சாயல். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஒரு சாயல், உன்னுடைய ஆவி, நீ மறிச்சுட்டா அவர் போயிட்டார், அவர் போயிட்டார். அந்த அவர் 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 அந்த ஆவி மனுஷே, அந்த ஆவி மனுஷே தேவ சாயல். அந்த தேவ சாயல் என்பது இயேசுவின் சாயல். அந்த இயேசுவின் சாயல் என்பது இயேசுவையும் உன்னையும் பக்கத்துல வச்சா ஒரே மாதிரி இருப்பீங்க. அந்த தேவ சாயல் தான் நீ. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. ஏசப்பாவோட 3 வருஷம் கூட இருந்தாங்க. 3 வருஷம் கூட இருந்தவங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு இயேசுவை காண்பீங்க சொன்னாங்க. ஏன்னா 12 பேர் இயேசு போல இருந்தாங்க. இப்ப சொல்றேன், அதை விட ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். ஆமென். உனக்குள்ள இருக்கிறவர் மிக பெரியவர். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, கைதட்டி இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க பிஎம் மோடி சீட்ல உட்கார்ந்தாரு, ஆனால் அவர் முகத்துல சந்தோஷமே இல்லை. எப்ப சீட்டு பறிபோகும்னு சொல்லி பயங்கரமா பயப்படுற. நமக்கு பிள்ளைன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துறாரு, பிள்ளைன்னு ஒரு சீட்டை கொடுத்தா அந்த சீட்டு ஒரு நாளும் பறிபோகாது. அது அந்த சீட்டு 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 வேற எங்கேயும் அவர் பக்கத்துல கத்தர் போட்டுட்டாருங்க. ஆமென். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, கை தட்டி பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற சில முகங்களை பார்க்கிறேன். ஆஹா அப்பா, அவர் பெரியவர் மாதிரி தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற பெரியவர்ன்றவங்கலாம் நல்ல பெருசா கை தட்டி ஆமென். சூப்பர். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ பெருசா நடக்கணும்னு ஆசைப்படுறவங்கள உனக்காக ஏசப்பா பரலோகத்தையே விட்டு பூமியில இறங்கி வந்து உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பாதாளத்துக்கு போய் பிசாசின் தலையை நசுக்கிட்டு மறுபடியும் மேலே ஏறி அவர் சொல்றாரு, என் தேவனிடத்துக்கும் உங்க தேவனிடத்துக்கும் போறேன். என் அப்பாவும் உங்க அப்பாவும் ஒன்னாயிட்டாரு, அவர் உனக்குள்ள வந்துட்டாரு. ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, இது முதற்கொண்டு உனக்கு வானம் திறந்தே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இது முதற்கொண்டு வானம் திறந்தே இருக்கும். ஏன்னா அப்பா உனக்குள்ள வந்துட்டாரு, அப்பா உனக்குள்ள வந்துட்டாரு. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. ஒரே டைம்ல பரலோகத்திலயும் ராஜ்யம் இருக்குது. ஒரே டைம்ல இயேசு பரலோகத்தில் இருக்காரு, அதே டைம்ல உனக்குள்ளே இருக்காரு. உனக்குள்ளேயும் பரலோகம் இருக்குது, பரலோகமும் இருக்கு. ஆமென். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. இயேசு எங்க இருக்காரு? இயேசு எங்க இருக்காரு? ஐயோ உனக்குள்ள தான் இருக்காரு இயேசு. என்னடா அடிக்கிறீங்க டங்கு டங்குன்னு? இயேசு. ஆமென். இயேசு உனக்குள்ள தான் இருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உனக்குள்ள வந்துட்டா பழசெல்லாம் புடுங்கி எரிஞ்சுவார். எங்கள் வீட்டில் தோட்டத்தில் சில தேவையில்லாத செடி கொடிகள்லாம் முளைச்சி கடந்துச்சு. அதெல்லாம் வேரோட பிச்சு தூக்கி எரித்து அது ரோட்டில் போட்டோம். சரிங்களா? அதுக்கு பதில் அந்த இடம் வெற்றிடத்தில் புதுசாக வைக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உனக்குள்ள எதெல்லாம் பழசோ பக்கத்தில் சொல்லுங்களேன். பக்கத்தில் பழசெல்லாம் புதுசாக உள்ள வராரு. பழசெல்லாம் பிடுங்கி வெளியே போட்டுட்டு புதுசா அன்பா சமாதானமா சாந்தமா
தயவா, ஆசீர்வாதமா அவர் உனக்குள்ள வந்துட்டாரு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. கிறிஸ்துவை போல நான் இங்கு செபிக்கின்றேன். பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் பாடிடுவீங்களா? ஸ்கேல் மாத்தி பண்ணுமா? ரைட், அது உங்களுக்கு தான் தெரியும். நான் அறிவுல குறைவானவன், நீங்களும் அறிவுல பெருத்தவர். நல்ல ஒரு பாட்டை பாடுங்க. ஓகே. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ கிறிஸ்துவை போல நான் இன்னும் செபிக்கின்றேன். திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில்லா கிருபை அதிகம் உண்டு. திறந்திட்ட வானம், பாடுங்க, அளவில்லா கிருபை என்னில் அப்பா இயேசுவை இன்று காண்கின்றார். இவனில் பிரியமாய் இருக்க. நான் பாடுறது புது சிருஷ்டிக்கு பாடுறேன், பழைய சிருஷ்டிக்கு பாடல. சொல்லுங்க, புது சிருஷ்டிக்கு பாட்டு சொல்லு. பக்கத்து சொல்ல, புது சிருஷ்டி சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி சொல்லுங்களேன். யோ 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 சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. ஆமா, பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு நம்புறவங்க இன்னைக்கு புதுசா தான் போவீங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. கைதட்டி. தூதர்கள் வானம் செல்கின்றன, ஜெப பதிலோடு வருகின்றன. தூதர்கள் வானம் செல்கின்றன, ஜெப பதிலோடு. 1000 பேர்கள் ஜெபத்துக்கு பதிலை என் வழியாக. 1000 பேர்கள் எல்லாம் சொல்லு. கிறிஸ்துவுக்குள், கொஞ்சம் சத்தமா வச்சு. கிறிஸ்துவுக்குள். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, உங்க ஆவியில போய் அப்படியே மொட்டா இருந்த பூ அப்படியே மலர்ந்துடணும். ஆமே, உங்க ஆவி துளிர்க்கணும், உங்க இருதயம் துளிர்க்கணும், உங்க கோல் துளிர்க்கணும், உங்க வாழ்க்கை துளிர்க்கணும். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. கைதட்டி. நீ விரும்பினாலும் விரும்பாட்டலும் இதான் சத்தியம், தெரிஞ்சுக்க. இயேசு உனக்குள்ள வந்துட்டார், இதான் சத்தியம். நீ தேவனுடைய பிள்ளை, இதான் சத்தியம். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீ பன்னியில விழுந்தா கூட அந்த பன்னியை கத்த சொல்வாரு. அந்த நாத்தத்துல இருந்தா கூட நீ தேவ பிள்ளை, மாற போறதில்ல. உனக்குன்னு கத்தர் எழுதி வச்சதான். உனக்குன்னு உயில் வச்சதான். உனக்குன்னு பிரிச்சு பிரிச்சதான். உனக்கு ஒரு பங்கு இருக்கு. தூதர்கள் வானம் செல்கின்றன, ஜெப பதிலோடு வருகின்றன. தூதர்கள் வானம் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கிறிஸ்து உனக்குள்ளதான் இருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் உனக்குள்ளதான் இருக்குது.
பரலோகம் உனக்காக ரெடியா இருக்குது. அப்பாவும் குரலை கேட்டா ரெடியா இருக்காரு. ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது உன்னால உண்டானதெல்லாம் தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 2 மனைவிக, ஒரு பேர் ஆகார், 100 பேர் சாராள். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, உனக்கு நான் ஒரு பிள்ளைய தருவேன்னு சொன்னாரு. காத்துரு, உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தின்படி ஒரு சந்ததி உருவாகும்னு சொன்னாரு. இவன் அவசரப்பட்டு 86 வயசுல தனக்கு இருக்கிற பலம், நான் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டான். ஆமா, பிள்ளைய பெத்துக்கிட்டோன்னே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், இந்த பிள்ளை எனக்கு பிள்ளையா இருக்கு? இல்ல, இது வந்து மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளை, இது என் பிள்ளை கிடையாது. நான் என்ன செய்ய போறேன், உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போறேன். இது இல்லையா என் பிள்ளை? இல்ல, இது பிள்ளை இல்ல, இது சுதந்திரத்தின்படி பிள்ளை இல்ல. நான் உனக்கு ஒரு பிள்ளைய, வாக்கு தத்தத்தின்படி ஒரு பிள்ளைய தருவேன், ஈசாக்க தருவேன். 86 வயசு முடிஞ்சு 87, 88, 89, 90 வயசாகி சரீரமெல்லாம் அப்படியே கலர ஆரம்பிச்சிருச்சு. 100 வயசு வந்துருச்சு. முடிவெடுத்துட்டான், இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஒரு முடிவெடுத்துட்டா. அந்த நேரம் பார்த்து சொல்றாரு, உன்னால எது முடியாதோ அதை என்னால முடியும். உன்னால முடியாட்டினா இப்பதான் நான் உனக்கு குழந்தையை கொடுக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. 100 வயசுல என்னால முடியாது, 90 வயசுல எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காது அப்படின்னு அவனே தன்னை அறிக்கையிடும் பொழுது அவனுக்கு ஒரு ஈசாக்க பிறக்கிறார். இந்த ஈசாக்கு என்னுடைய சுதந்திரவாளி. அதே போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளான சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கத்தி வராமே சொல்லுங்களேன். மாம்சத்தின்படி பிறக்கல, ஆவியின்படி பிறக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்ல ஆமென். ஹல்லேலூயா. ஆவியின்படி பிறந்துரும். இது எங்க அப்பாவுடைய மாம்சம், மாம்சத்துல பிறந்திருக்கேன். ஆனா உள்ள ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா இயேசு. ஆவியில பிறந்திருக்கிறேன், ஆவியில பிறந்திருக்கிறேன், ஆவியில பிறந்திருக்கிறேன், மறுபடி பிறந்திருக்கிறேன், இயேசுவை போல பிறந்திருக்கிறேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுக்கு மேல வானம் திறந்திருக்கும்? திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில்லா கிருபை. திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, என்னில் அப்பா இயேசுவை இங்கு காண்கின்றார். என்னில் அப்பா இயேசுவை இங்கு காண்கின்றார். இவனில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா சொல்லுங்க. வா ராஜா தம்பி, வா வா, குயிக்கா வா, குயிக்கா வாப்பா. ஆமென். அப்பா இயேசு பாருங்களேன், பிதா பார்க்கிறாரு. கொஞ்சம் பிதா இயேசுவை இவருக்குள்ள பார்க்கிறாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு சொல்லுங்க, இல்லாட்டா ஒரே குத்து குத்திரு. இயேசு எங்க இருக்கிறாரு? இவருக்குள்ள. இயேசு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் வேர்வை. அதனால இயேசு அப்பாவை மேல பிரியம் விட்டுவாரா? இல்ல. இவருக்குள்ள இயேசு இருக்கிறத பார்த்து இவன்ல நான் பிரியமா இருக்கிறேன், இவன்ல நான் பிரியமா இருக்கிறேன், இவன்ல நான் பிரியமா இருக்கிறேன், இவன்ல நான் பிரியமா இருக்கிறேன். திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்கு மேல வானம் திறந்திருக்குது. எனக்கு தூதர்கள் வந்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. என் ரூட்டே தனி ரூட்டு, என் லெவலே தனி லெவல், என் ஸ்பீடே தனி ஸ்பீடு, எனக்கு வேற ரூட்டு. திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு. சொல்லுங்க, திறந்திட்ட அளவிலா கிருபை. இவனில் பிரியமா இருக்கிறேன் என்று புரிஞ்சவங்களை கத்தி வராமே சொல்லுங்களேன், சத்தமா வராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க மாம்ச சித்தத்துல பிறக்கல, இது தேவ சித்தத்துல பிறந்துட்டீங்க. பிறந்துட்டீங்க, பிறந்துட்டீங்க, பிறந்துட்டீங்க. உரிமை இருக்குது, உன் மேல பிரியம் இருக்குது.
உன் மேல பிரியமா இருக்கிறார். உன்னை பார்த்தா பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கத்தி விடாம சொல்லுமா, ஹல்லேலூயா சொல்லுமா. ஆமென். ஆமா, உங்க முகத்தை பார்த்தா கோச்சிக்காதீங்க. முன்னாடி ரின்பிராஜ் பிரதரும் நீங்கள்லாம் உட்காந்துறீங்க. உங்க அப்பா முகத்தை பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு, உங்க பையன் முகத்தை பார்த்தா சொல்லுங்களேன் சந்தோஷமா இருக்கா இல்லையா? எப்பா உங்களை பார்த்தா அவர் சந்தோஷமா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பார்த்தா சந்தோஷமா இருப்பாரு. உங்களை பார்த்து ஒரு நாளும் அவரு கோபப்படவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு கோடி வருஷங்க. ஒரு நாள் 1000 வருஷம்னா அவர் கோடி வருஷங்க. நமக்கு 50 வயசானாலும் 60 வயசா 100 வயசானாலும் அவருடைய செல்ல பிள்ளை, அவருடைய மடியில பிறந்த குழந்தை, அவர் 100 ஆமென். நம்ம பிள்ளைய 1 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளைய மடியில் வச்சிருக்கிறோம். பாத்ரூம் பண்ணா கூட பிள்ளை தான் முத்தம். பாத்ரூம் பிள்ளை பண்ணாலும் முத்தம் கொடுக்கிறோம், கக்கா பண்ணாலும் முத்தம் கொடுக்கிறோம். நம்ம பிள்ளைய தூக்கி குப்பை தொட்டில் போடல. நம்மளே எப்படின்னா கோடிக்கணக்கான வருஷம் நீடியாய் சொல்லவருடைய ஆண்டவருக்கு பிள்ளை நாடு, அவருக்கு செல்ல பிள்ளை, வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை, சிலுவையில பிறந்த பிள்ளை, ரத்தத்தில் பிறந்த பிள்ளை, உன் மேல பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கத்தி வராமே சொல்லுங்களே, வராமே சொல்லுங்களே. ஹல்லேலூயா. திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில்லா கிருபை. திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. சத்தமா ராமே சொல்லுங்களேன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. அவ்வளோ பெரிய ஆண்டவர் இறங்கி அவர் சின்ன குட்டி மனுஷனா களிமண்ணை உருவாக்கி அந்த குட்டி மனுஷனுடைய களிமண்ணுக்குள்ள தனக்குள்ள இருக்கிற சுவாசத்தை ஊதுனோடனே அவன் அப்படியே எழுந்து நிற்கிறான். அவனும் தேவகுமாரனாக இயேசுவும் இந்த ஆதாமும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இவருக்குள்ள இருக்கிற காற்றும் அவனுக்குள்ள இருக்கிற காற்றும் ஒரே காற்று. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எசேக்கியேல் 37:9 சொல்லப்படுது, உயிரற்று போன உலர்ந்து போன எலும்புகளை ஆண்டவர் தீர்க்கதரிசன உரை, ஆவியை பார்த்து தீர்க்கதரிசன உரை, ஆவியை தீர்க்கதரிசன உரை 4 திசையிலிருந்து காற்றுகள் வந்து இந்த உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் 4 வழியை திறந்துட்டு உனக்குள்ள பாஞ்சு உன்னை உயிர்ப்பிச்சிட்டாரு. உனக்குள்ள இருக்கிற தேவன் வழிகளை திறந்தவர். பைபிள்ல பரிசுத்த ஆவியார் கீழ்காற்ற போல வந்தாருங்க. எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 14:21 அவர் கீழ்காற்ற வந்த பொழுது செங்கடலை பிளந்தார், வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ணார். நான் இன்னைக்கு சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற சுவாச காற்று வழியே இல்லாட்டாலும் வழியை உண்டு பண்ணுகிற ஒரு காற்று. இன்னொரு வசனம் சொல்லுது யாத்திராகமத்துல 10ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க பார்க்கிறோம், மேல் காற்று வீசிட்டு தவளைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சமுத்திரத்தில் கொட்டிட்டு. நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க லைஃப்ல எல்லா நஷ்டத்தையும் மாற்றுகிற ஒரு மேல் காற்று, உன் நஷ்டத்தை மாற்றுகிற காற்று. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிங்க, வட காற்று நீதிமொழி 25:23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வடக்காற்று வரும் பொழுது மழை பெய்யும். நான் சொல்றேன், இந்த 4 திசையிலிருந்து ஒரு காற்று வந்து அந்த மனுஷனுக்குள்ள புகுந்தோனே அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்தவன் உயிர் தெழுந்தான். கிறிஸ்துவை மரித்தெழுந்த அதே ஆவியானவர் உனக்குள்ள உள்ள வந்ததுனால நீ உயிரடைஞ்ச 4 கதவுகள் வடக்காற்று வட திசை வழியா வந்து அது உனக்கு மழையை பெய்ய பண்ணும். வறட்சியை நீக்கிற ஒரு அபிஷேக காற்று, உனக்குள்ள இருக்கிற சுவாச காற்று, உனக்குள்ள இருக்கிற ரூபா, உனக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவ காற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்ல சொல்லுங்களேன். தெற்குல இருந்து ஒரு காற்று வீசிங்க. சங்கீதம் 78 26 27 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போடப்பட்டு இது தென்றல். ஆமென்.
தென்றல் வீசிற்றான். வீசும்போது 27 வசனத்தை வாசிங்க. மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வர்ஷிக்கப்பட. நான் சொல்றேன், தெற்குலேருந்து ஒரு காற்று வீசுச்சு. அது உங்க பாளையத்துக்கு உங்க குடும்பத்துக்கு தேவையானதை சிருஷ்டிக்க வைக்கிற ஒரு அபிஷேக காற்று. எனக்குள்ள தேவ பிள்ளையே, உனக்கு 4 பக்கத்திலிருந்தும் தேவ ஆவியானவர் உடைச்சுக்கிட்டு வெளியே உனக்குள்ள ஊதப்பட்டது. நீ உள்ள எழும் பொழுது, பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியில் எழும் பொழுது 4 கதவுகள் உலகம் திறந்தது. உலகத்தின் வாசல் திறந்தது. உனக்கு அடைக்கப்பட்ட வாசல் உனக்கு திறக்கப்பட்டது. உனக்கு திறக்கப்பட்ட காற்று உன்னால எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். ஆமென். பக்கத்துல நானு பிந்தின ஆதாம உயிர்ப்பிக்கிற ஆதாம் போல எனக்குள்ளயும் ஒரு உயிர்ப்பிக்கிற சக்தி இருக்குது. கிறிஸ்துவை உயிர்ப்பித்தவர் என்னையும் உயிர்ப்பித்தார். ஆமென். விசுவாசி ஆமென் சொல்லுங்களேன். கத்தி வராமே சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க, உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ஜீவன், உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க உயிர், உனக்குள்ள ஓடிட்டு இருக்க சுவாசம் எப்படிப்பட்டது நினைக்கிறீங்க? அது வழியை உண்டு பண்ணும், வறட்சியை மாற்றும், புது காரியங்களை சிருஷ்டிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கத்தி வராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. ஆமென். நீங்க எது நினைச்சீங்களோ இல்லையோ, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. வேற ஆளு பக்கத்துல சொல்ல, வேற ஆளு சொல்லுங்க, வேற ஆளு, வேற ஆளு சொல்லுங்க. எனக்குள்ள வழியை திறக்கிற அபிஷேகம் இருக்குது, வறட்சியை மாற்றுகிற அபிஷேகம் இருக்குது, புதுசா ஒன்ன சிருஷ்டிக்கிற அபிஷேகம் இருக்குது எனக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. கத்தி வராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. பிதா நமக்கு பாராட்டி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று எல்லாரும் வாசிங்களே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. ஆமென். அடுத்தது, உலகம் அவரை அறியாதபடியால். அடுத்த வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது நம் தேவனுடைய இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படல, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம், ஒப்பா இருக்கிறோம். அடுத்த வருஷம் மூடு எல்லாம் இதான் முக்கியமான காரியம். எல்லாம் சேர்ந்து வாசி. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்றான். கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க. நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளைன்னு உனக்குள்ள எப்பயுமே நான் தேவ பிள்ளைன்ற ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல சுத்தமாயிட்டே இருப்ப. உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், நான் தேவ பிள்ளை, நான் தேவ பிள்ளை, நான் தேவ பிள்ளை. நான் தேவ பக்கத்தில் உட்கார்ந்திருக்கேன், தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். நான் தேவ பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. இந்த நம்பிக்கை உன்னை கீழே கொண்டு போகாது, உன்னை சுத்தமுள்ள மனசனா மாற்றும். ஆமென். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால், ஆமென், நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறபடினால் உலகத்தை ஜெயிப்பீர்கள். நான் நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் சொல்றேன், உன்னை உலகத்துல எவனும் ஜெயிக்க முடியாது, நீ தான் ஜெயிப்ப. அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற யார் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற வித்து யார் தெரியுமா? இயேசு. உனக்குள்ள ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கை தட்டி
பாடுவோம் ஆடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். சேர்ந்து ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இப்ப பரலோகமே உனக்குள்ள இருக்குது. பிசாசை ஜெயிக்க பிறந்தவன், பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கவே உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. இயேசு இருக்க உன்னை உத்து பார்க்கிற சாத்தான், ஐயோ இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார். பிசாசின் கிரிகளை அழிக்க பிறந்துட்டான். உலகத்தை அழிக்க பிறந்து, உலகத்தினுடைய பாவத்தை அழிக்க பிறந்துட்டான். உலகத்துல குடிய அழிக்க பிறந்துட்டான். உலகத்துல வேசித்தனத்தை அழிக்க பிறந்துட்டான். உலகத்தை மாத்த பிறந்துட்டான். உலகத்தினுடைய காரியங்களை தலைகளை மாற்றுகிற ஒரு சக்தி உனக்குள்ள இருக்குது. நீ உலகத்தை ஜெயிக்கிறவன். புரிஞ்சவெல்லாம் கத்தி வெட்டிச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ வேற ஆளு. பக்கத்துல பார்த்து கை குடிச்சு, நீ வேற ஆளு, நீ வேற லெவல். உன் ரூட்டே தனி ரூட்டு. ஹல்லேலூயா. நீ வேற ஆளு. ஆமென். உனக்கு மிஞ்சி ஒண்ணு நடக்காது. உன் அதிகாரத்துக்கு எல்லாம் கீழ்பட்டிருக்கும். தேவதூதர்களே உனக்கு சலாம் போடுவாங்க. கேருபீன்கள் சேருபீன்களே சலாம் போடுவாங்க. பரிசுத்தர் உனக்குள்ள இருக்கிறார். பரிசுத்தருக்கு உண்டான மதிப்பு, கன, அந்தஸ்து எல்லாம் அவருடைய பிள்ளை உனக்குந்தான், உனக்குந்தான், உனக்குந்தான். ஓ ஹல்லேலூயா. புரிஞ்சவங்கெல்லாம் கைகளை தட்டி, கைகளை தட்டி கிள்ளி சொல்லுங்க, நான் இங்கேயும் இருக்கேன். ஒரு கிள்ளு பக்கத்துல கிள்ளி சொல்லு, நான் இங்கேயும் இருக்கேன், அங்கேயும் இருக்கேன். சொல்லு, கிள்ளி சொல்லுங்க, நான் இங்கேயும் இருக்கிறேன், பிதாவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். நான் வேற ஆளு, நான் வேற ஆளு, நான் வேற ஆளு. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களாம் வராமே சொல்லுங்களேன். நான் அப்பா பிள்ளை, அப்பா ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க என்னால ஜெயிச்சிட முடியும்? நான் ஜெயிச்சு தான் காட்டுவேன். உலகத்தை ஜெயிக்க முடியும், ஜெயிச்சு முடியும். உலகத்தை ஜெயிக்க தான் உன்னை கர்த்தர் பிறத்து வச்சிருக்கிறாரு. உலகத்தை ஜெயிக்க, உலகத்தை சவால் விட, உலகத்தை பயங்கரமா அசைக்க கர்த்தர் உனக்குள்ள வீற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரோமர் எழுதின புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நாம் திரும்ப பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், சொல்லுங்க, அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற, அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடியால் அப்படின்னு போட்டு, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஆவியை பெற்றிருக்கிறபடியால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரத்தாருமே. ரைட்டா? அப்படி போட்டுருவோம். அப்படி போட்டு அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரத்தாருமே, நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரத்தாருமே. ரைட். இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அப்போ யாராவது வாங்க, வா வா வாங்க வாங்க, நீங்கள் வா காரணி, வா வாங்க, வா வா குயிக் பண்ணி. ஆமாம், சரி. இப்போ கவனிங்க, ஒரு இந்த இந்த இதெல்லாம் பாருங்க. இப்போ பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிள்ளையை தத்து எடுக்கணும்னா அந்த பிள்ளை மேலே கையை வச்சு, இப்போ பாருங்க, ஒரு பெரிய பணக்காரர் வச்சுங்களா, அதானி அம்பானியை வச்சுக்க, உன் மேலே கையை வச்சு, இன்று முதல் இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை அப்படின்னு தத்து எடுத்துக்கிட்டு லாயர் இருக்காதுங்க, லீகலாக பத்திரத்தை எழுதி அவருக்கு சைன் பண்ணி பத்திரம் போட்டுருணும். ரைட்டா? இது இந்திய முறைப்படி செல்லும். யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? யூதர்கள் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறதுக்கு யாக்கோப்பு தன்னுடைய மனம் அறிய என்ன செய்யறானா, வலது கையை எடுத்து இளையகுமாரன் மேலையும், இடது கையை எடுத்து மூத்த குமாரன் மேல வச்சுட்டு, என் மைக் யார மூத்த குமாரன் மேலையும் வச்சுட்டு யாக்கோப்பு சொல்றாரு, இன்று முதல் யோசேப்பு, உனக்கு இந்த பிள்ளைங்க 2 பேரும் எகிப்தில் பிறந்தாங்க. ஆனால் இன்று முதல் என்ன செய்ய போகிறாங்க? அவங்க
இவங்க என்னுடைய பிள்ளைங்க, இதுக்கப்புறம் பிறக்கிற பிள்ளைங்க உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்று முதல் யாக்கோபின் சுதந்திரத்திலே பங்கடைவார்கள். சரியா? இப்போ யோசேப்பு யார் அவருக்கு? மனாசேக்கும் எப்ராஹிமுக்கும் யோசேப்பு யாரு? அப்பா. அப்பா. சரிங்களா? யாக்கோப் யாரு? சொல்லுங்க, யாக்கோப் யாரு? தாத்தா. இந்த தாத்தாவுக்கு இந்த யோசேப்பின் பிள்ளைங்க மனாசேயும் எப்ராஹிமும் இன்று முதல் பிள்ளைங்க. இதுக்கு கொள்ளு பிள்ளைங்க இல்லை, பிள்ளைங்க. ஹல்லேலூயா. இப்போ மைக்க பிடிச்சுமா. இப்போ பிதாவுக்கு ஒரே குமாரன் யாரு? இயேசு. ஆமென். இந்த இயேசு கவனிக்கிறீங்க, கொஞ்சம் இப்படி வந்துருக்க, இப்படி வந்துருக்க. இந்த இயேசு ஆனா இன்னொரு குமாரன் இருந்தார், அவர் பேர் என்னது? ஆதாம். இந்த ஆதாமுடைய பிள்ளைங்க அத்தனை பேர் அடிமைகளா கெட்டு போயிட்டாங்க. இந்த பிதாவுக்கு இயேசுவும் வேணும், ஆதாமும் வேணும். ரைட்டா? அதனால இயேசுவை பூமிக்கு போய் உன் ரத்தத்தெல்லாம் சிந்தி அந்த பிள்ளைங்களுடைய பாவத்தெல்லாம் கழுவி அந்த பிள்ளைகளை என்னுடைய பிள்ளையா மாத்து. ஆமென் சொன்ன உடனே ஏசப்பா இறங்கி வந்து சிலுவையில அவர் துடிக்கும் பொழுது ஏலி ஏலி லாமா அப்படின்னா என்ன தெரியுமா? பிதாவே ஏன் என்னை அப்படின்னா, பிதா நான் தான் பிதான்னு வச்சுங்களேன், இவர் தான் குமாரன் இயேசு வச்சுங்களேன். இப்போ இப்போ பிதாவுடைய கை யார் மேலே இருக்குது? பிதா மேலே இருக்கிற தன்னுடைய கை குமாரன் மேலே கையை சிலுவையிலேருந்து எடுத்துட்டு அதை கொண்டு வந்து உங்க மேலே ஏன் மேலே வச்சு, நான் உன்னை புத்திர சுவிகாரத்தின் பிள்ளையாய். அல்லேலூயா. இப்போ இருங்க போயிடாதீங்க. இப்போ கவனமாக கேட்கணும். யாக்கோப்பு யோசேப்பு, யாக்கோப்புடைய பையன் யோசேப்பு, யோசேப்புடைய பிள்ளைங்க மனாசே எப்ராஹிம். சரிங்களா? இப்போ இந்த மனாசே எப்ராஹிம் யோசேப்பை அப்பான்னு கூப்பிடுவாங்க, அதே சமயத்தில் யாக்கோப்பையும். ஆமாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது முதற்கொண்டு ஜீசஸ் என் குமாரன், என் பிள்ளை, ஒரே பிறன குமாரன் இயேசுவும் என் பிள்ளை, நீங்களும் என் பிள்ளை. அதனால் இயேசு அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா எப்படி நான் செவி கொடுக்கிறனோ அப்படியே நீங்களும் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா கேட்குறீங்களா? இதுதாங்க புத்திர சுவீகாரம். இதுதான் புத்திர சுவீகாரம். இப்போ நீங்கள் லாயர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஒரு 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 பிள்ளையுடைய நீங்கள் லாயர் இருக்கீங்க, கேட்கலாம் உங்கள்கிட்ட. ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுடைய ஒரு சொத்துக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை இது ஆயிடுச்சு வச்சு, சண்டை கலவரம் வந்தால், அந்த கலவரம் வந்தால் பிள்ளைக்கு காட்டிலும் சொத்து உரிமைக்கு முதல் 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 ப்ரியாரிட்டி புத்திர சுவீகாரம். லாயர் ஒரு சண்டை வந்துருச்சு வச்சுங்களேன், அப்போ புத்திர சுவீகாரம் யாருக்கு கவர்மெண்ட் முதல் உரிமை கொடுக்கும்? முதல் உரிமை லீகலா சட்டத்தின்படி கையெழுத்து போட்டு முத்திரை போட்ட அந்த பிள்ளைக்கு தான் முதல் உரிமை. ஹல்லேலூயா சொல்லுமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவராகிய தேவன் இயேசுவை காட்டிலும் உனக்கு தான் ஒரு முதல் உரிமை கொடுத்திருக்கிறாரு. சிலுவையில நீங்க சிந்தின ரத்தம், அப்பா பாராட்டின அன்பு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமென் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. நான் புத்திரரானால், சத்தமா சொல்ல, புத்திரரானால் சுதந்திரத்தாருமே, நான் அடிமை அல்ல. சத்தமா ராமே சொல்லுங்களேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும். இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்டுட்டீங்க. இப்ப இந்த பாட்டை மட்டும் உணர்ந்து பாடுறவங்க எல்லாம் உங்களுக்கு உடன் சுதந்திரத்தார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா? கண்ணை மூடினீனா பா, இந்த பூமியை விட பெருசுங்க நட்சத்திரம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள்
நீ கர்த்தருடைய பிரஷியஸ் பொக்கிஷன். நீ ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் உன்னை பெருசா பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், கத்தி வராம சொல்லுங்களேன். நான் நம்புறேன் இயேசுவுக்கு உடன் சுதந்திரம் தாருமே. எல்லாம் சொல்லுங்க, நான் பிள்ளைகளானால், சொல்லுங்க நான் பிள்ளைகளானால் உடன் சுதந்திரத்தாருமே. அப்படின்னா ஏசப்பாவுக்கு ஒரு கோடான கோடி சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கு உனக்கும் உரிமை உண்டு. இப்ப மனாசையும் எப்ராஹிமுக்கும் யோசேப்பு ஒரு பக்கத்தில் அப்பா, இன்னொரு பக்கத்தில் அண்ணன். ஹலோ, யோசேப்பு மனாசே எப்ராஹிமுக்கு, மனாசே எப்ராஹிம் அவங்களுக்கு யோசேப்பு அப்பா. இன்னொரு பக்கத்தில் ஸ்பிரிச்சுவலா யோசேப்பு சகோதரன். புரிஞ்சவங்களா ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியுமா சொல்றேன், மனாசே எப்ராஹிம் அவங்க ரெண்டு பேருக்கும் யோசேப்பு அப்பா. பட் ஸ்பிரிச்சுவலா லீகலா யோசேப்பு மூத்த சகோதரன். ராமே சொல்லுங்களேன். இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நம்முடைய குடும்பத்தில் மூத்த சகம் மரித்து உயிர் தெழுந்த முதற் பேலானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் முதற் பலனானவர். அவருடைய வரிசையிலே ரூபன், சிமியோன், யாக் இதெல்லாம் இருக்கிறத மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து, இயேசு, பிரதர் இன்பராஜ், பாஸ்டர் பிராங்க்லின், இப்படி ஆண்டவர் அந்த வரிசையில தான் உங்களை என்னை வைத்திருக்கிறாரு. அந்த வரிசையில கர்த்தர் உன்னை வைத்து அழகு பார்க்கிறவர். கையை தட்டி வராம சொல்லுங்க ஆமென். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, எனக்கு சொத்து இல்லை நினைக்கிறியா? இன்னை எழுந்து பாரு, நான் பிள்ளை. சொல்லுங்க, இன்னை எழுந்து பாரு, நான் பிள்ளை. நான் உனக்கு இங்க இருக்க அத்தனை பேர் வாங்க முடிஞ்சு கையெழுத்து போட்டு தரேன். நீ பிள்ளை 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 அப்படின்னா இந்த தாம்பரத்திலே எங்கேயும் உனக்கு சொத்து இருக்குது. தாம்பரத்திலே உனக்கு சொத்து இருக்குது. தேவனை ஆராதிக்கிற பார்வோன் ஆராதனை செஞ்சிடாத அப்படி தடுக்கிறான். ஆராதனை செஞ்சா வெறுமையும் வறுமையும் மாறும் தெரியும் உனக்கு. ஆராதனை செஞ்சா உனக்கு தயவு கிடைக்கும் தெரியும். ஆராதனை செஞ்சா வெள்ளி உடம்ப பொன் உடம்ப வரும் தெரியும். ஆகையால இன்னைக்கு வந்திருக்கீங்கள, ஆராதனைக்கு வந்திருக்கீங்கள, ஆராதனைக்கு பார்வோனை தாண்டி பிசாசை தாண்டி வந்துட்டீங்கல்ல, உங்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள். அல்லேலூயா ஆமென். எத்தனை பேருக்கு பாஸ்டர் நீ எழுதி கையெழுத்து போட்டுத்தாங்க, நான் கையெழுத்து வாங்கிட்டு போறேன், எனக்கு சொத்து இருக்கா அப்படின்னு சொல்றவங்க நீங்க வாங்க, நான் தைரியம் போடுறது. எனக்கு தெரியும் உங்களுக்கு நிச்சயமா நான் மண்டைய போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதமான பெரிய சொத்தை கர்த்தர் நான் கண்ணால பார்க்காம போறேன். அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் la 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 la. 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 oh 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 amen. எல்லாம் சொல்லுங்க, அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற. எல்லாம் சொல்ல, அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற. கொஞ்சம் அதிகாரமா சொல்ல, அதிகாரம் பிள்ளைன்னா அதிகாரம். அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற இல்ல, அதிகாரமே வரல. சொல்லுங்க, அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. எசேக்கியேல் மேல கையை வச்சாரு, அவன் ஆவிக்குள்ளானா. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உன் மேல கையை வச்சதுக்கு அடையாளமாதான் பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்திருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியான புத்திர சுவிகாரத்தின் முத்திரையா இருக்கிறார். ஆமென். முத்திரை போட்டுட்டார். பக்கத்துல சொல்லுங்க, முத்திரை போட்டுட்டார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை புத்திர சுவிகாரத்தின் ஆவியால முத்திரை போட்டுட்டாரு. ஆவி இறங்குச்சு, பரிசுத்த ஆவி உன் மேல இறங்கி இருக்காரா, நீ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவன். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவன். ஆமென். மகிழ்ச்சியா ஒரு ஆமென் சொல்லுங்க.
மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. மணல் பூத்த மனம் இயேசு ராஜா, இயேசு ராஜா, சாந்தோம் ராஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. சாரோன் ரோஜா இருங்க. இப்போ ஒரு அழகான காரியத்தை நான் சொல்றேன். வீட்டுக்கு போய் அப்பா மடியில போய் படுத்துருவீங்க. ஜெபம்ன்றது அப்பா மடிங்க. மடியில படுத்து அப்பாட்ட ஜீசஸ் தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி இதை சொல்லி சொல்லியே உங்க நேரம் போயிருங்க. அல்லேலூயா சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தலம் இங்கே இருந்துச்சுன்னா புறஜாதிகள் இங்கிருந்து 3000 அடி தள்ளி நிற்கணும். இஸ்ரவேல யூதர்கள் இருந்தால் 300 அடி தள்ளி நிற்பாங்க. லேவியனா இருந்தால் இங்கிருந்து 30 அடி தள்ளி நிற்பான். ஆசாரியனா இருந்தால் 3 அடி தள்ளி நிற்பான். பிரதான ஆசாரியன் இருந்தால் 1 அடி தள்ளி நிற்பான். ஆனா இன்னைக்கு இயேசு தம்முடைய இரத்தத்தால கழுவி தம்முடைய சுவாசத்தை வச்சு தம்முடைய ஜீவனை கொடுத்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவர் மோசைய தள்ளி நிக்கணும். நீனோ நானோ அவர் பக்கத்துல, அவர் அருகில, அவர் பக்கத்துல, அவரை ஒட்டிக்கிட்டு அவர் மடியில. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்துக்கு பிறந்தவன் தான் கர்த்தர் உன்னை என்னை வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் யாருக்கும் தூரமானவர். இங்குள்ள எத்தனை பேருக்கு இல்லை அத்தனை பேருக்கு அவர் ரொம்ப பக்கமா இருக்காரு. எத்தனை பேர் இப்ப நம்புறீங்க? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்கு வெளியே இருக்கிறாரு, உங்க பக்கத்தில் இருக்கிறாரு, உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு மேல இருக்கிறாரு, உங்களை சூழ்ந்து இருக்கிறாரு, உங்களை விடவே மாட்டாரு, உங்களை முத்திர போட்டு வச்சிருக்கிறாரு. ஆமென். சத்தமோ ஆமென் சொல்லுங்களேன், உற்சாகமோ ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் தோற்றரிப்போம். ஆமென். என் பிள்ளைங்களுக்கு ஒரு பென்சில் வேணும். அது போய் எதை பற்றி, பென்சிலை பற்றி கவலைப்பட்டிருக்கா ஜூனியா? அப்பா இருக்காரு. பேனாவை பற்றி கவலைப்பட்டிருக்கியா? அப்பா இருக்காரு. ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்பட்டிருக்கியா? அப்பா இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபீஸை பற்றி கவலைப்பட்டிருக்கியா? அப்பா இருக்காரு. ஒரு பிள்ளைக்கே அப்பா மேலே இவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஜீவனுள்ளவர், மகா பெரிய தேவன். ஆமென். ஆமென். எப்பா அழுதுருவேன், நான் அழுதுருவேன். அவ்வளோ பெரிய தேவன். அவர் பாராட்டின அன்பு. ரொம்ப பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உன்னை பசி பட்டினியை வைப்பாரா? என் பிள்ளை என் வீட்டில் இருக்க பசிக்குது அப்படின்னா என்னத்தையாவது செஞ்சு கொடுத்துருவானா இல்லையா? உன் பக்கத்தை உட்கார்ந்துருக்க வச்சுட்டு உன்னைய பார்த்து அவர் இறங்கிட்டாருமா. பாலும் தேனும் ஓடுகிறதுக்கு இறங்கிட்டாரு. அங்க கொண்டு போய் சேர்க்க இறங்கிட்டாரு. உங்க சுகமாக இறங்கிட்டாரு. உங்க ஆசீர்வதிக்கு இறங்கிட்டாரு. உங்களை விடுவிக்க இறங்கிட்டாரு. உங்களை கட்டி எழுப்ப இறங்கிட்டாரு. கையை தட்டி விடாம சொல்லுங்களேன். கையை தட்டி விடாம சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்குள்ள இறங்கிட்டாரு. உங்க தொழிலுக்குள்ள இறங்கிட்டாரு. உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கிட்டாரு. உங்க பரம்பரைக்குள்ள இறங்கிட்டாரு. உங்க சந்ததிக்குள்ள இறங்கிட்டாரு. உங்க சந்ததிக்குள்ள இறங்கிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். எதை நினைத்தும்
எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் யாராவது கலங்குறீங்களா? யாராவது இங்க இருக்க கலங்குறீங்களா? கலங்காதீங்க. நமக்கு பெரிய அப்பா இருக்காரு, பெரிய அப்பா இருக்காரு. அவர் கொண்டு ஒன்று பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. ஆமென். அந்த அப்பா தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். ஆமென் சொல்லுங்களேன். உனக்காக எகிப்தினுடைய பெரிய போஸ்ட் அவரோட கொடுத்துருவாரு. தானியேலே, எனக்கு பிரியமான புருஷனே, உனக்காக பாபிலோன்ல ஒரு பெரிய பிரதான ஸ்தானத்தை வைத்திருக்கிறேன். நான் இவனில் பிரியமாய் இருக்கிறேன், நான் இவன் அன்பு கூறுகிறேன், நான் உன் பேரில் பிரியமாய் இருக்கிறேன். பேசுறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல திரும்பி உன் பேர்ல சந்தோஷமா இருக்காரு. பிராங்க்லின் பேரை கேட்டாலே அவருக்கு சந்தோஷம். என் பேரை கேட்ட அவருக்கு சந்தோஷம். என் பேர்ல சந்தோஷமா இருக்காரு. ஆமென். புரிஞ்சவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார், கைதட்டி நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் போதும், நான் ஜெயிச்சு முடிச்சிடலாம். வந்துட்டீங்கல்ல, இந்த ஆராதனைக்கு வந்துட்டீங்கல்ல, வீட்டுக்கு திரும்பி போக போறீங்கல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆராதனைக்கு வந்துட்டீங்க, ஆராதனைக்கு வந்துட்டீங்க. சத்தியம் உங்களுக்குள்ள போயிடுச்சு. பார்வோன் உன்னை தடுத்தாலும் நீ ஆராதனை வந்துட்டீங்க. நீ வெறுமையா போவதே இல்லை. உனக்கு கை நிறைய கத்தர் கொடுத்து அனுப்ப போகிறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக மந்திரம் குறிச்சொல்லுதல் எதுவும் வராது. சாத்தான காலில் கீழே போட்டு முடிச்ச. இன்று காண்ற எந்த பிரச்சனையும் இந்த வாரத்திலிருந்து இனிமேல் இருக்காது. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் கைதட்டி இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் கைதட்டி கைதட்டி இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் கைதட்டி கைதட்டி எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எப்பா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாட்டு தாங்க. ஆமா, யோசபாத்துக்கு எதிராக பெரிய ஆயுதம் அணிந்த தரித்திரம், ஆயுதம் அணிந்த பலவான போல வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயுதம் அணிந்த துதிய நிப்பாட்டு, துதி வீரர்கள் நிப்பாட்டு. கர்த்தர் நல்லவர் சொல்லக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களை கைத்தட்டி பாடவை. நான் போய் அவங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். அந்த யுத்தம் பண்ணி அவங்கள கலைச்சிருவேன். அவங்களுடைய ஆசீர்வாதங்களை நீ கொள்ளையிட போற. இன்னைக்கு 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 ஆண்டவர் சொல்றாரு, ஆமையானவர் சொல்றாரு, உனக்கு எதிராக எந்த மந்திரம் வந்தாலும் எந்த சூனியம் வந்தாலும் இன்னைக்கு ஸ்துதி என்கிற ஆயுதத்தை நீ கையில் எடுத்தபடினால உனக்கு எதிராக இந்த யுத்தம் நடக்க போகுது. உனக்கு எதிராக ஆண்டவர் சாத்தானோட யுத்தம் பண்ண போகிறாரு. தரித்திரத்தை துரத்த போகிறாரு. அவன் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பிடிக்கி உன் கையில கர்த்தர் கொடுக்க போகிறாயா. ஆமென். பக்கத்துல துதியின் ஆயுதம் சொல்லுங்க. துதியின் ஆயுதம் கையில் எடுத்துட்டோம்ல, கையில் எடுத்துட்டீங்கல்ல. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
உனக்கு எதிர எத்தனை ஆர்மி வந்தாலும் இந்த ஆர்மிக்கு பின்னால் நிக்க முடியாது. அத்தனை உடைஞ்சு ஓட போகுது. கைதட்டி நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்தல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானின் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. ரதமர சத்தனா ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்களேன், உற்சாகமா ராமன் சொல்லுங்களேன். ஆமென். வீட்டுக்கு போங்க, லைஃபே மாறிடுச்சுங்க. போய் பாருங்க, உனக்கு பின்னால் என்னமெல்லாம் ஓடி வரப்போகுது, தேடி வரப்போகுது, வராததெல்லாம் வரப்போகுது. ஆமே, தெரியும், நீ பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கு சாத்தான் வெக்கப்பட்டான் தெரிஞ்சிருச்சு. உனக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு. பரலோகம் உனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நீ இயேசு பக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு அறிவு வந்துருச்சு. நீ சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்ட. ஆகையால உன் பக்கத்துல எவனும் நிக்க முடியாதையா. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. இந்த பாட்டை பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு காணிக்கையை படைங்க. தரித்திரத்தை உடைக்கிறதுக்கு ஆராதனை ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தரித்திரத்தை உடைக்கிறது கிவிங், உதார குணம். அப்படியே மனசை திறந்து தாராளமா கொடுக்கணும். ஆமென். மனசை திறந்து ஒரு 100 ரூபா கொடுக்கணும் ஆசைப்பட்டிருக்கீன்னு வச்சுங்களேன், 500 ரூபாய் கொடுக்கணும். 500 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும். மனசை திறந்து பெருசா கொடுக்கணும், பெருசா போட்டு. ஏன்னா நீங்க அப்பாவுக்கு, அவருடைய அன்புக்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க. விதைங்கள். அப்பொழுது இது மட்டும் ஆசீர்வாதம் மட்டும், தரித்திரம் மட்டும் விதைச்சாதான் போகும். சொல்லுங்க, தரித்திரம் மட்டும். சொல்லுங்க, தரித்திரம் மட்டும் விதைச்சாதான் போகும். ஆமாம், எவ்வளோ விதைக்கிற அவளை அறுவடை. பக்கத்து எவ்வளோ விதைக்கிற அவளை அறுவடை. நீ மனசுல நிர்ணயித்து வித. ஆமே, எனக்கு அறுவடை வேணும், 5 லட்சம் வேணும், இந்தாங்க ஒரு 50,000 போடுறேன். ஆமே, நிர்ணயித்து விட. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கா. இந்த பாடலை பாடுமா, பாடும் பொழுது உனக்கு திறந்த வானம் இருக்குது, தூதர்கள் இறங்குறாங்க. உன் வெறும் கையா இருந்தா கூட உனக்கு சொத்தத்தை கத்த தரப்புறா. பாடுவோம், சத்தமா பாடுவோம். பாடு. இந்த பாடலை பாடும்போது தசம்பா போறவங்க எல்லாம் இங்க வந்து படைங்க. காணிக்கை எடுக்கிறவங்க காணிக்கை படைக்க முடியாது. திறந்திட்ட வானம். கைகளை தட்டி, கைகளை தட்டி. நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. நீங்க திறந்திட்ட வானத்திலிருந்து பாடினீங்கன்னா தான் அது கரெக்டா வரும். சரிங்களா? திறந்திட்ட வானம் எனக்குட. இந்த பல்லவியை பாடுவோமா? பாடும் பொழுது நீங்க டைத் போடுறவங்களாம் இங்க வந்து போட்டுருங்க. காணிக்கை போடுறவங்க ஆண்டவருக்காக படைங்க. கர்த்தர் உங்களுடைய விதைக்கு தகுந்த பலன் கொடுப்பார். ஆமென். திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில்லா கிருபை அதிகம் உண்டு. திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில்லா கிருபை அதிகம் உண்டு. என்னில் அப்பா இயேசுவை இங்கு காண்கின்றார். இவரில் பிரியமாயிருக்கிறேன். தூதர்கள் வானம் செல்கின்றனர், ஜெப பதிலோடு வருகின்றனர். தூதர்கள் வானம் செல்கின்றனர், ஜெப பதிலோடு வருகின்றனர். 1000 பேர்கள் தேசத்தில் என்னிடம் வர வேண்டும். ஜெபத்துக்கு பதிலை 1000 பேர்கள் என்னிடம் வர வேண்டும். ஜெபத்துக்கு பதிலை, ஜெபத்துக்கு பதிலை என் வழியாக. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவர். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவர்.
கிறிஸ்துவை போல நான் இன்னும் செபிக்கின்றேன். கிறிஸ்துவை போல இருந்து நான் ஜெபிக்கின்றேன். கைதட்டி கிறிஸ்துவை போல நானும் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். அவர் ஒரு கவிஞனாய் இருக்கின்றார், நான் அவர் கவிதையாய் இருக்கின்றேன். பதிலை பெறவே அப்பா என்னை நியமித்தார். ஜெபத்தை எடுத்து சாத்தான் முகத்தில் அறைந்தார். பதிலை பெறவே அப்பா என்னை நியமித்தார். என் ஜெபத்தை எடுத்து சாத்தான் கைதட்டி கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே. திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில் கிருபை அதிகம் உண்டு. திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு, அளவில் கிருபை அதிகம் உண்டு. என்னில் அப்பா இயேசுவை எங்கு காண்கின்றார். இவரே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னில் அப்பா இயேசுவை எங்கு காண்கின்றார். இவரே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, தேவ ஆவியாலே பிறந்தவன். ஆமென். நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு கூட நல்ல கரங்களை பலமா தட்டி நல்லா சிரிச்சு கையை தட்டி பக்கத்துல பார்த்து கொஞ்சம் நல்ல கையை தட்டி ஏமா 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 துக்கமா இருக்க, சிரிமா சிரிமா சிரிமா, உற்சாகமா சிரிமா கையை தட்டி ஒரு ரபா பா ரா கா தாலா ரா தாலா ராலா ரிபா மா 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 லா தா கரா தரா ரபா. ஏ நல்ல களி கொண்டு சத்தத்தை உயர்த்தி ரே பாபா 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 சக்கரா தரா ரே பாபா 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 கா ரகா தாலா தரா தே கரா ரபா ரா தாலா ரி காலா ரபா ரி பாபா பா கரா தரா ரகா. நல்ல ஓ ஃபயர் ஆஃப் காட் ஷிகாரா தி கால மா ரங்கி கால் கரபா ருகமர கத்ரா தி பஷிகரா. ஆமென் ஹல்லேலூயா ஆமென். நம்ம ஜெபத்தை கடைசியில் பெதரின்ராஜ் வந்து ஜெபம் பண்ணி என் வைஃப் ஆசீர்வாதம் கூறி முடிப்பாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ இந்த ஆராதனை எவ்வளவு சந்தோஷமாகவும் எவ்வளவு மன மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக உமக்கு கோடி நன்றி சொல்கிறேன் சாமி. அப்பா, இந்த மாதிரி ஆராதனை பரலோகத்தில் தான் நடக்காண்டவரே, இது நாங்கள் இந்த பூலோகத்திலே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இதோ விதைச்ச சத்தியம் அனைத்தும் எல்லார் உள்ளத்திலையும் அது ஆழமாய் பதிந்து எல்லோரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து இதோ உம்முடைய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை ஒவ்வொருத்தரும் உரிமையோடு சுதந்திரித்து கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற நீர் கிருபை செய்யும்படியாக இறைஞ்சுகிறோம். பா, ஒரு விதை கூட வீணாகக்கூடாது ஆண்டவரே. எல்லா விதையும் நல்ல நிலத்தில் விழுந்தது போல 100, 60, 100 இது பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யும்படியாக இறைஞ்சுகிறோம். பா, இந்த வாரம் முழுவதும் எங்களோட இருங்க. இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகம் சந்தோஷப்பட்டு இருக்கு, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம் ஆண்டவரே. உமக்கு கோடி நமஸ்காரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த காலை வேளையில உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடனே கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். தயவுசெய்து எல்லாருக்கும் ஒருவர் பார்த்து கரங்களை கொடுத்து செல்லுங்க. அடுத்தபடியா யூத் மீட்டிங் இருக்கு, அதனால டீன்ஸ் அண்ட் யூத் தயவுசெய்து அப்படியே உட்காந்துருங்க, சரியா? சாயந்தரம் ஆராதனை இருக்கு. ஒருவேளை காலையில குடும்பத்துல நீங்க ஒருத்தர் மட்டும் வந்திருந்தீங்கன்னா மீதி உள்ளவங்கள சாயந்தரம் அனுப்பி வைங்க, சரியா? இந்த வெள்ளிக்கிழமை ஆல் நைட் ப்ரேயர் இருக்கு. சாரி, ஆல் நைட்ல நைட் ப்ரேயர் 10க்கு ஆரம்பிச்சு ஒரு 1 o'clock முடிச்சிருவோம். தயவுசெய்து நைட் ப்ரேயர்ல பாஸ்டரோட கூட சேர்ந்து நல்லா கர்த்தரை ஆராதிக்க கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.